ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேஆர்டி இன்ஃபோ யூடியூப் சேனல். நான் உங்கள் தினேஷ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, நேச்சுரல் ஹேர் ஆயிலை பற்றி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நேச்சுரல் ஹேர் ஆயில் செய்ய போகிறோம். நம்ம நார்மலாக வந்து வெளியே வாங்கின நேச்சுரல் ஹேர் ஆயில் வந்து உங்களுக்கு வந்து அதில் கெமிக்கல்ஸ் இருக்கும். அண்ட் வந்து நம்ம எப்படி செய்கிறாங்க அது ரெகுலராகவும் வச்சுக்க முடியாது. நம்ம வந்து காசு கொடுத்து 50 ரூபா 60 ரூபான்னு போட்டு வாங்கிட்டுருக்கோம். ஸோ நம்ம நேச்சுரல் ஹேர் ஆயில் எப்படி செய்யலான்னு இந்த வீடியோ நம்ம பார்த்துடலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து 3 பொருள் தான் தேவைப்படுது. உங்கள் வீட்டில் இருக்க பொருளை வச்சே நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஓமம் அண்ட் லவங்கம் அண்ட் பச்சை கற்பூரம். இந்த ஓமத்தில் வந்து அயன், கால்சியம், பாஸ்பரஸ் அண்ட் வந்து தைமால் இருக்குது. இந்த தைமால் சொல்கிறது வந்து தான் மெயின் காம்பவுண்டாக இந்த ஓமத்தில் வந்து நம்ம நேச்சுரல் ஹேருக்கு வந்து மெயினாக வந்து ஸ்டாண்ட் பண்ண போகுது. தைமாலில் வந்து வைரல் அண்ட் ஆன்டிபயோட்டிக் வந்து இருக்கிறதால உங்களுக்கு வந்து த்ரோட்லேயும் சரி அண்டு நீங்கள் ப்ரீத் பண்ணுற ப்ராட்லேயும் சரி எந்த இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து அதை அவாய்ட் பண்ணிடும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வந்து லவங்கம். லவங்கத்தில் வந்து நம்ம ஆயிரம் காலமாக வந்து நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதில் வந்து நம்ம மோஸ்ட்லி வந்து தீத்துக்கும் இந்த வீக்கத்துக்கும் வந்து நிறைய நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து இது வந்து நேச்சுரல் ஃப்ரேக்ரன்ஸ் தான். ஸோ இது வந்து நுரையீரலுக்கு வந்து நல்ல ஒரு பாதுகாப்பு தருது. அதே மாதிரி த்ரோட் இன்ஃபெக்ஷன் இது வர விடாது. அண்ட் இந்த மூணாவது பொருள் வந்து பச்சை கற்பூரம். நல்ல ஒரு பெரிய பீஸாக வந்து எடுத்துக்கோங்க. பச்சை கற்பூரம் சொல்கிறது நேச்சுரல் ஃப்ரேக்ரன்ஸ். இது ஹெர்பலில் மோஸ்ட்லி வந்து இதுதான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது அளவு வந்து சொல்லிடுறேன். ஓமம் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, 1 டேபிள் ஸ்பூனு. அண்ட் லவங்கம் வந்து 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் சொல்கிறது 5லேருந்து 10 லவங்கம் இருக்கலாம். அண்ட் பச்சை கருப்பு வந்து நல்ல ஒரு பெரிய பீஸாக ஒன்று எடுத்துக்கோங்க. இது மூணுத்தையும் வந்து ஒன்றா சேர்த்துட்டு கர்ச்சீஃப்லேயோ இல்லை சின்ன துணிலையோ வந்து மெலிசான துணியில் வந்து கட்டிட்டு இதை ஸ்மெல் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி மூக்கு அடைப்போ இல்லாட்டி வந்து மூக்கு இன்ஃபெக்ஷன் அண்ட் வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன், அதே நுரையீரல் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வந்து இதை நீங்கள் ஸ்மெல் பண்ண அது வந்து ஸ்மெல்லு வந்து போய் உங்களுக்கு வந்து அந்த இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். அண்ட் அதே போல் வந்து நீங்கள் வந்து இதை வந்து நேச்சுரல் ரூம் ஃப்ரேக்ரன்ஸாகவும் யூஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம நார்மலாக வந்து நம்ம வெளியே வாங்குகிற ஸ்ப்ரே வந்து கெமிக்கல்ஸ் தான் இருக்கும். ஸோ அதால் எந்த ஒரு பெனிஃபிட்டும் கிடையாது, ஸ்மெல் மட்டும் தான் கிடைக்கும். பட் இதை வந்து அதே போல் வந்து சின்ன துணியில் கட்டிட்டு ஏசிலையோ இல்லாட்டி அந்த டேபிள் ஃபேன்லேயோ இல்லை ஃபேன்லேயோ வந்து சீலிங் ஃபேனில் கட்ட முடியாது. பட் வந்து ஏசிலையோ இல்லாட்டியும் சின்ன டேபிள் ஃபேன்லேயோ நீங்கள் கட்டிட்டிங்கன்னா அதில் காற்று பட்டு இல்லை வரும்போது உங்களுக்கு ரூம் வந்து ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்ஃபர்மேஷனான வீடியோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் எல்லாருக்கும் வந்து இதை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.